கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் ஆராதித்து மகிமைப்படுத்த உதவி செய்தீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்கிறதே தலைப்பு. இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்துட்டோம், தேவ மகிமை அற்று போயிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நம்மை ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், புறஜாதி மக்களுக்கும் இயேசு தேவன்னு தெரியும். இப்போ வேதம் என்ன சொல்லுறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த சுவிசேஷத்தை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்று சொல்லி. இந்த ஒளி வேதம் சொல்லுங்க, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன? மகிமையாக இருக்கக்கூடிய சுவிசேஷத்தின் ஒளி இந்த அவிசுவாசிகளுடைய உள்ளத்திலே பிரகாசம் அடையாதபடிக்கு சாத்தான் அவனுடைய மனதை குருடாக்கி விட்டான். கவனமாக கேட்டுங்க. ஏன் அவங்க அறிய முடியல? சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கி விட்டான். இந்த மகிமையான ஒளியாகிய அவருடைய சுவிசேஷத்தை அறியக்கூடாதபடிக்கு சாத்தான் என்ன செஞ்சிட்டானா, அவருடைய மனதை குருடாக்கி விட்டான். ஓகே, மனம் குருடானதுனால இப்போ அந்த சுவிசேஷத்தின் ஒளியை அவங்க அறிந்து கொள்ள முடியல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி மன்னிப்பு காட்டி ஏற்றுக்கொண்டோம். நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். இருண்டிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். என்ன சொல் கவனிச்சிங்க, நல்லா கவனமா கேட்டுங்க. இப்போ அவிசுவாசிகளுக்கு இந்த மகிமையான சுவிசேஷம் வெளிப்படக்கூடாதபடிக்கு சாத்தான் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். அவங்களால அறிய முடியல. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்போ வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். கவனமா கேளுங்க. சூரியன் வந்த பிறகு, சந்திரன் நட்சத்திரங்கள் வந்த பிறகு வெளிச்சம் வந்ததா, இல்லை வெளிச்சம் முதல்ல வந்ததா? வெளிச்சம்தான் முதல்ல வந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது அப்படின்னு இருக்குது. முதலாவது அவர் படைச்சது என்ன தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவதென்றார், உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவதென்றார், உண்டாயிற்று. அப்போ தேவன் முதல்ல வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார்.
அது எப்படின்னு சொல்லுது வேதம், இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன். இருளிலிருந்தே வெளிச்சத்தை உண்டாக்குறவர் நம்முடைய தேவன். அப்படியே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்ம இருதயத்தில் எப்படி பிரகாசித்தார்? ஏற்கனவே தான் இருதயம் குருடாகி போச்சுன்னு இருக்க, மனக்கண்ணை குருடாக்கிட்டான்னு இருக்க. அப்புறம் எப்படி உள்ள வந்தார்? எப்படி பிரகாசித்தார்? அவர் ஒளி, ஆனால் நமக்குள்ளே பிரகாசித்தார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி பிரகாசித்தார்? சுவிசேஷத்தை அறியாத படிக்கு மனக்கண்களை குருடாக்கித்தான். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே உங்களை என்னை ரட்சித்தார். ஆமென். இப்போ பாருங்க, யார் ஒருவர் ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்காக உங்களுடைய குமாரனை நீங்கள் அனுப்புனீங்க, அவர் அடிக்கப்பட்டாரு, ரத்தஞ்சினாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரு அப்படின்னு சொல்லி விசுவாசித்து இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி யார் கேட்குறாங்களோ அவங்க பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். கவனமாக கேட்டுங்க. ஆமென். இப்போ மன்னிச்ச உடனே இயேசுவே உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். இப்போ மனக்கண் குருடாக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சுத்தானோன்னு இயேசுவே உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டோம். அவர் ஒளிதானே, அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்போ குருடாக்கப்பட்ட மனக்கண் தெரிஞ்சு போச்சா? குருடாக்கப்பட்ட மனக்கண் இப்போ தெரிஞ்சிச்சா? தெளிவாயிடுச்சு. இப்போ பார்க்க ஆரம்பிச்சிச்சு மனக்கண். ஓகே, இப்போ இயேசுவே உள்ளத்தில் வாரோம் அப்படின்னு கேட்டோம். இப்போ அவர் நமக்குள்ள வந்ததுனால இந்த மனக்கண், குருடா இருந்த மனக்கண் வெளிச்சமாக மாறி போச்சு. இது எவ்வளவு நாளைக்கு? இது பெர்மனண்ட்டாக வெளிச்சமாக இருக்கணும். பெர்மனண்ட்டாகவே ஒளியாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கணும். பெர்மனண்ட்டாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? பாவத்தை மன்னிப்பு கேட்டாச்சு, ரைட்டு. ஆனால் அவர் ஒளியாக வந்துட்டார், ரைட்டு. பெர்மனண்ட்டாகவே இருந்துருவாரா? இருக்க மாட்டார். இப்போது பெர்மனண்ட்டாக இருக்கணும்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஓகே, கவனமாக கேட்டுங்க. இப்போ முன்னால் நம்ம வாழ்ந்த போது நம்ம மனம் குருடா இருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை துர்மனசாட்சி உள்ளதாக இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நல்ல மனசாட்சி உண்டாயிடுச்சு. மனம் அப்போ குருடா இருந்துச்சு. இப்போ இயேசு வந்தார், ஒளியாக வந்தார், நமக்குள்ளே வந்தார், வெளிச்சம் வந்துடுச்சு. அந்த மனசு வெளிச்சமாகிடுச்சு. ஆனால் நல்ல மனசாட்சி உடையவங்களாக மாறிட்டோம். நல்ல மனசாட்சியில் என்ன பண்ணணுமா? இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்வது ஞானஸ்நானம். அப்படியானால் துர்மனசாட்சி ஏன் இருந்தது? சாத்தான் இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கி வச்சுருந்தான். அதனால துர்மனசாட்சி இருந்தது. இப்பொழுதோ இயேசு இடத்துல மன்னிப்பு கேட்டு இயேசு ஏற்றுக்கொண்டுட்டோம். நமக்கு என்ன மனசாட்சி வந்துருச்சுது? ஒளி வந்ததுனால அந்த இருட்டு போயிடுச்சு, நல்ல மனசாட்சி வந்துச்சு. இப்போ இந்த நல்ல மனசாட்சியில் நம்ம என்ன செய்யணுமா? ஞானஸ்நானத்தில் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். அப்படி உடன்படிக்கை பண்ணினால் அவர் பெர்மனண்ட்டாக நம்ம கூட இருப்பார். பெர்மனண்ட்டாக நம்ம கூட இருப்பார். இப்போது நல்ல மனசாட்சி வந்துச்சு. இயேசு வரப்போகிறாரா? ஆமென். ஏன் வர்றாரு? சரி, அவர் கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்கும்? இன்றைக்கி அநேகருக்கு வாரம் நம்ம சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போனோமேன்னு சொல்லி வர்றீங்க, ஆனால் பைபிள் வாசனம் கேட்குறீங்க. வாழுவீங்களா? வாழாமல் நீங்கள் கேட்குறது வேஸ்ட்டுங்க. கேட்குறதே வேஸ்ட். ஆனால் வாரம் வருவோங்க, நாங்கள் கேட்டு போவோங்க.
அதனால என்னங்க பிரயோஜனம் உங்களுக்கு? என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் மனம் திரும்பாதவன் மனம் திரும்ப ஞானஸ்நானம் எடுனா இதே மாதிரி தானே அடுத்த வாரம் வர்றீங்க. அடுத்த வாரம் அதே லெவலில் தானே வர்றீங்க. ஐயோ நம்ம மனம் திரும்பணுமே, பாவத்தை விடுதலை ஆகணுமே, பாவ மன்னிப்பு பற்றி இயேசு ஏற்றுக்கொள்ளணுமே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஒப்பு கொடுக்கணுமே, அந்த எண்ணம் வரலையே. சரி, அது அவங்க பாடு, ஆண்டவர் பாடு. இப்போ நீங்களும் நானும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. நமக்கு நல்ல மனசு, நல்ல மனசாட்சி வந்துச்சு. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். என்ன சொல்ல பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நம்ம இந்த உலகத்தார் அல்ல. நம்ம உலகத்தாரா இருந்தா வேற மாதிரி நடப்போம். ஆனால் நானும் நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுறாதீங்க. உலகத்தான் மாதிரி வாழ்ந்தானா அதுக்கு பேர் வேஷம் இல்லை. விசுவாசி உலகத்தான் மாதிரி வாழ்ந்தானா அதுக்கு பேர் வேஷம். அதுக்கு பேர் வேஷம். அது மாதிரி வேஷம் போட்டுறாதீங்க. சொல்லிட்டு நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். என்ன சொல்லுது? இப்போ மனம் இருட்டா இருந்துச்சு, இப்போ மனம் வெளிச்சமாயிடுச்சு, நல்ல மனசாயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னு போட்டுருக்குது? உங்கள் மனம் இப்போ என்ன ஆகணும்? பழசு வேற மாதிரி இருந்துச்சு, உங்கள் பழைய மனம் வேற மாதிரி இருந்தது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா? எதுக்கு வராரு? நம்மை மறுரூபப்படுத்த. நம்மை மறுரூபப்படுத்த இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார் சீஷரிடத்துல, இங்கே நிற்கிறவளில் சிலர் என்னை பரலோக ராஜ்யத்தில் பார்ப்பார்கள் சில நாட்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி, என்னை தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு 8 நாள் கழிச்சு எங்க கூட்டு போயிட்டாரு? மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க என்ன ஆனாரா? வேதாள அவர் தான் மறுரூபம் ஆனார். இதைத்தான் சொல்றாரு. வருவதற்கு முன்னால, மனுஷகுமார் வருவதற்கு முன்னால தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள் சீசர்கிட்ட சொன்னார். மறுரூபம் ஆனார். மறுரூபம் ஆனதுனால அவர் சாதாரண ஃபிகரா இயேசு சீஷரிடத்தில் இருக்கிறாரு. இப்போ 8 நாளைக்கு அப்புறம் மலை கூட்டு போயிடுறாரு. அந்த மலைக்கு பேரே மறுரூப மலைன்னு இருக்கு. ஆனால் மறுரூபம் ஆனார் அவர்களுக்கு முன்னால. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துச்சான். எங்க அவர் மறுரூபமாக்கப்பட்ட நிலைமை பாருங்க. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துதான். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சா? ஒரு வண்ணானாலும் துவைக்க முடியாத சுத்த வெள்ளையா இருந்துச்சான். அங்க எலியாவும் அதே மகிமையில பேசுறாங்க, மோசையும் பேசுறாங்க. இப்போ இதை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், பேதுரு தூக்க கலக்கத்தில் இருந்துச்சு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் ஆண்டவரே. ஏன் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை? அந்த மகிமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட மேலானது. அல்லேலூயா. ஆகவே அந்த மகிமையை பார்த்து அவன் சொல்றான், இங்கே இருந்துடலாம் ஆண்டவரே, இங்கே இருந்துடலாம், இயேசுவோடு கூட இருந்துடலாங்கிறான். இதைத்தான் யோவானும் யாக்கோவும் அவற்றை வந்து எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னு கேட்குறாங்க இயேசுகிட்ட. என்ன வேணும்? நானும் என் சகோதரனும் மகிமையிலே நம்முடைய வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் ஒருத்தன் இருக்கேன். ஏன் கேட்குறாங்க? அந்த மகிமை அத்தனை பிரகாசமானது, அதுக்கு ஈடே கிடையாது. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில இயேசுவை பார்த்துட்டாங்க. ஆகவே அந்த மகிமை எனக்கு வேணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க.
இந்த பேதுரு பூமியில் இருந்தபோது மறுதளிச்சான். ஆனால் கடைசியில் அவன் இரத்த சாட்சியாக மடிந்தான். அவனை கொல்லும்போது அவனை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, என்ன இயேசுவை போல சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைகீழ அறையுங்க அப்படின்னு சொல்லி தலையை கீழே வச்சு காலை 2 வச்சு அப்படி அரைச்சிட்டாங்க. அப்படி அரைஞ்சிட்டாங்க. ஏன்? எப்படி ஆயின அந்த மகிமை அடைஞ்சு ஆகும். என் ஆண்டவருடைய மகிமை அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்களும் நானும் வரும்போது ஆண்டவர் நம்மளை மறுவப்படுத்துவாரா? ஆமே. அப்போ மகிமை அடைவோமா? அப்போ மறுவப்பட்டால் மகிமை அடைவோம். எந்த மகிமை? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான மகிமை. அந்த மகிமையை நம்ம அடைய போகிறோம். கவனமாக கேட்டுங்க, கவனமாக கேட்டுங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இப்போ இப்படியே வாழ்ந்துட்டா ஆண்டவர் மறுபடுத்திடுவாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்க. அப்போ நம்ம மனம் புதுசா மாறணுங்க. முதல்ல ரட்சிக்கப்படும்னால குருடா இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்ல மனசாட்சி வந்துருச்சு. இப்போ மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் மனம் புதிதாய் மாறணுமா? மனம் புதுசா மாறணும். பழைய மனசே இருந்தால் மறுரூபம் அடைய முடியாது. மனம் புதுசா மாறணும். இப்ப நமக்கு நல்ல மனசாட்சி வந்துச்சா? நல்ல மனம் வந்துருச்சா? அந்த மனம் புதுசா மாறணுமா? அப்படின்னா தான் மறுரூபம் அடைய முடியும். அப்படியானால் இந்த மனம் எப்படி புதிதாக மாறுகிறது அல்லவென்றால் அந்த மனதை எப்படி புதிதாக நாம் மாற்றிக்கொள்வது எப்படி? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 18:23, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அருமையானே, நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஒரு மனுஷன் மனம் புதுசா மாறணும், புதுசா மாறணும். பழைய மனுஷன் மனசாட்சி சாந்தம் கூடாக்கி வச்சுதான். இப்போ நமக்கு வெளிச்சம் வந்தது, நல்ல மனசாட்சி வந்துச்சு. இப்போ நம்ம மனம் புதுசாக மாறினாதான் மறுரூபம் அடைய முடியும். இப்படி இருக்க நிலைமையில இப்படியே போனால் மறுரூபம் அடைய முடியாதுங்க. நம்ம வேணா இந்த +2 படிக்கிறவனோ 10th படிக்கிறவனோ நான் பாஸ் பண்ணிடுவேன் தான் சொல்லுவேன். ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாம் இயேசு வந்தால் பறந்துருவான் தானே? என்ன சத்தம் வரல? பறந்துருவான் தானே? எங்க உங்கள் மனம் புதுசாக மாறினாதான் பறக்க முடியும், மறுரூபம் அடைய முடியும். நீங்கள் பறந்தீங்கன்னா மகிமை அடைவீங்க, மறுரூபம் அடைவீங்க. அப்படி மறுரூபம் அடையணும்னா உங்கள் மனசே புதுசாக மாறணுங்க. மனசே புதுசாக மாறணும். எப்படி மனசு புதுசாக மாறணும்னா, அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணங்களுக்கு என்னை நீங்களாக்கி காத்துக்கொண்டு. அப்போ இந்த மனசு கவனமாக கேடுங்க, புதுசா மாறணும். பழைய மனசாட்சி தப்பு செய்ய சொல்லிச்சு. இப்போ நல்ல மனசாட்சி வந்துச்சு. இப்போ நல்ல மனசாட்சியில் ஞானசாந்தர் உடன்படிக்கை பண்ணோம். இயேசு கூட இருக்கிறாரு. இப்போ வேதத்தின் படி கவனமாக கேட்டுங்க, வேதத்தின் படி நாம் மறுரூபம் அடையணும்னா நம்ம மனசு புதுசா மாறணும். என்ன செய்யணும்? துர்க்குணத்துக்கு விலகி காத்துக்கொள்ளுங்க. பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும். என்னால பாவம் செய்ய முடியாதுங்க. மகிமை கண்ட பேதுருவோ யோவானோ யாக்கோபோ பாவம் செஞ்சாங்களா? அவங்க இரத்த சாட்சியா சாவணும்னு நினைச்சாங்க. யோவான் இரத்த சாட்சியா சாவல, யாக்கோபு முதல் இரத்த சாட்சி. அருமையானே, உங்க மனம் புதுசா மாறணும்னா பாவத்துக்கு செத்துறணும். அதான் இவன் சொல்றான். அவர் முன்பாக நான் உண்மையா இருக்கிறபடினாலே என் துர்க்குணத்துக்கு என்னை நீங்களாக்கி காத்து கொண்டேன். யோசித்து பார் சௌரியே,
உன் மனம் புதுசா மாறினாதான். சௌரனே யோசித்து பார், உன் மனம் புதுசா மாறினாதான் நீ மறுரூபம் அடைய முடியும். அடைய முடியும். இப்ப நம்ம பாவம் செய்யாம இருக்க முடியுமா? முடியும். ஆனா பாவம் செய்யறோமா? என்ன பொறாமை, என்ன பெருமை, கண்ணுல என்ன இச்சை, கண்ணு வாயில என்ன பொய், இருதயத்தில் என்ன அசுத்தமான எண்ணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீங்க எப்ப வருவீங்க ஆண்டவரே, நான் வந்து விடுவேன் ஆண்டவரே. போயிடுவோமா? போயிடுவோமா? உன் மனம் புதுசா மாறினாதான் நீ மறுரூபமே அடைய முடியும். மனம் புதுசா மாறணும்னா துர்க்குணத்துக்கு ஒன்று நீங்களாக்கி காத்துக்கொள்ளணும். பாவம் வேண்டாம், செத்தாலும் சாவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். எங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கணுங்க. நீங்க மறுரூபம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிவு எடுத்துங்க. இல்லை வார வாரம் நான் சும்மா கேட்டு போக தாங்க வந்தேன், ஒரு பொழுது போகணும் அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை கேளுங்க, செயல்படாது. யோசித்து பார், உன் மனம் புதுசா மாறணும்ல. புதுசா மாறினாதான் நீ மறுரூபம் அடைய முடியும். பாவம் செய்யலையா? உன் நினைவுல அசுத்த நினைவு வரலையா? பொறாமை இல்லையா? பெருமை இல்லையா? மகிமை. இயேசு வரும்போது மறுரூபம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ படிங்க. அதே மாதிரி மறுரூபம் அடையணும்னா என்ன செய்யணும்? துர்க்குணத்துக்கு விலைக்கு காத்துக்கொள்ள. நான் பாவம் செய்ய மாட்டேங்க, என்னால பாவம் செய்ய முடியாது. என் புருஷன் சொன்னாலும் செய்ய முடியாது, என் மனைவி சொன்னாலும் செய்ய முடியாது, என் பெற்றவங்க சொன்னாலும் செய்ய முடியாது, யார் சொன்னாலும் செய்ய முடியாது. என்னால பாவம் செய்ய முடியாதுயா, அதுக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்க. மனம் புதுசா மாறிச்சுன்னா அதான் அர்த்தம். என்னால பாவம் செய்ய முடியாது. என்ன உண்மை உள்ளவன், அவன் உண்மையான மனசு உள்ளவன் என்ன செய்யறானா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்ப பவுல் வெறி பிடிச்சு வாழ்ந்திருக்கிறான், வைராக்கியம் கொண்டவனா வாழ்றான். அதுக்கு காரணம் என்ன? தேவ வைராக்கியம் உள்ளவனா இருந்திருக்கிறான். காரணம் என்ன? உங்களை, சபையை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானித்தபடினால் நான் தேவ வைராக்கியமா இருக்கிறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு நான் தேவ வைராக்கியம் கொண்டவன் நான் வெறி பிடித்து வாழ விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? உங்களை கற்புள்ள கன்னிகையாக இயேசுகிட்ட போய் நிறுத்துவதற்கு. ஆமென். எனக்கு ஒன்றும் சும்மா நீங்கள் வரணும், வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும், நீங்கள்லாம் என்ன காணிக்க போடணும், அதை பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சாப்பிடணுமா? எனக்கு அவசியமே இல்லைங்க, எனக்கு அவசியமே இல்லை. என் கர்த்தரை அழைத்தவர், அவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்தினார், இன்னும் நடத்துவார். எலியாவை அழைத்த தேவன், தேசம் முழுசும் பஞ்சம், ஆனால் அவனை கர்த்தர் காப்பாற்றினார். கேரித்தாட்டில் தண்ணி வத்தின உடனே சாரி வாத்துக்கு போச்சுனார். ஏன்? எலியாவின் மீது நேசம், அழைத்தவர் தேவன். ஆகவே ஏதோ கடமைக்கு நான் ஊழியம் செய்யலைங்க, மன்னிச்சுங்க. நான் ஆண்டவர்கிட்ட தினம் கேட்கறது, ஆண்டவரே என் சபையானது உங்களுடைய வருகையில் எல்லாரும் நிற்கிற மாதிரி அவங்கள ஆயத்தப்படுத்துங்கப்பா, எனக்கு அவங்கள நடத்த கிருபை தாங்கப்பா நான் கேட்குறேன். நான் வாஞ்சிக்கிறேங்க. கணக்கு வாத்தியார் எல்லாரும் 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறார், வைராக்கியமா இருக்காரு. அவன் படிச்சாதான் 100 எடுப்பான். அவன் படிக்க விரும்பல, 100க்கு 100 எப்படி எடுப்பான்? அப்படியே ஒண்ணு, மனம் பூசாகி மறுவானா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்துணும். 2வது வைராக்கியம் உள்ள ஊழியக்காரன் என்ன சொல்றான்? உங்களை கத்தட்ட ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன் நான், வைராக்கியமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அடுத்த வருஷம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்றான்? சாத்தான் ஏவாளுடைய மனசை வஞ்சித்துட்டான் தந்திரத்தினால.
ஏவாளை தந்திரத்தினால் வஞ்சி. அப்படியே உங்கள் மனதும் நம்ம மனசு எப்படிப்பட்டதா இருக்கணும்? புதுசா இருக்கணும். ஆனா என்ன சொல்றான்? சாத்தான் ஏவாளை வஞ்சித்துட்டான். அப்பது போல உங்கள் மனதும், புதிதாக்கப்பட்ட உங்கள் மனதும், புதிதாக இருக்க வேண்டிய உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோன்னு பயந்துருக்கிறேன். அப்போ அந்த மனம் கெடுக்கப்பட்டுமோ பயப்படுறப்பா. எப்படி கெடுக்கப்பட்டுமோன்னு பயப்படுறேன்? கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ. அது என்ன கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ? இப்போ ஆங்கிலத்தில் போடுறாங்க பாருங்க, அப்போ புரியும் பாருங்க. ஓகே, ஸோ யுவர் மைண்ட்ஸ் ஷுட் பி corrupted from the simplicity that is in Christ. உங்க மனம் எதிலிருந்து விலகும்படி கரப்பட்டு விடுமோன்னு பயப்படுறேன்றாரு. எளிமை இல்லை, இயேசு கிறிஸ்துவில் உள்ள எளிமை நின்று, இயேசு கிறிஸ்துவனுடைய எளிமை நின்று உங்கள் மனம் விலகி கரப்பட்டுமோன்னு பயப்படுறேன். இப்ப உண்மையான மனசு உடையவன், இந்த மனசை புதுசா மாத்திரவன் எளிமையா வாழ விரும்புவாங்க. மனச புதுசா வைக்கணும்னு நினைக்கிறவன், மறுமாறத்தக்கதாய் மனச புதுசா மாத்தணும்னு நினைக்கிறவன், உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுவாங்க. அப்போ அந்த மனம் புதான மாறினாதான் மறுவாட முடியும். இப்போ மனம் புதுசா மாறணும்னா இங்க முதல்ல உண்மை இருக்கணும். அந்த உண்மை உள்ளவன் என்ன செய்வான்? பாவத்தை செத்துருவான். ரெண்டாவது, உண்மை உள்ளவன் என்ன செய்வானா? எளிமையா வாழ்வான். எங்க நல்லா கவனிச்சுங்க, எளிமை தேவனுக்குரியது, ஆடம்பரம் சாத்தானுக்குரியது. யுவர் மைண்ட் ஷுட் பி corrupted from the simplicity that is in Christ. ஆண்டவராய் இயேசுவிடத்தில் உள்ள எளிமை நின்று விலக்கப்படுமோ. அப்போ எளிமை, உங்க மனம் புதுசா மாறணும்னா இயேசுவை போல எளிமையா மாறும். உங்க மனம் புதுசா மாறணுமா? மாறினா தானே மகிமையடைய முடியும், மாறினா தானே மறுவாடைய முடியும். ஒன்று, பாவத்துக்கு செத்துடணும். ரெண்டு, எளிமையா வாழணுங்க. எளிமையா வாழணும். என்ன நீங்க கோடீஸ்வரனா இருந்தான்னா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எளிமையா வாழுங்க. சரி, இங்க நல்லதானே வந்துருக்கீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? இன்னைக்கு நல்லா சிம்பிளா வந்துருக்கீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? பட் பட் பட், கொத் கொத் கொத், ஆடம்பரமா அங்க நிற்கணும். ஏன்? 4 பேருக்கு மத்தியில நமக்கு மரியாதை வேணும். டே 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 டே. எங்க சொந்த அண்ணன் மகளுக்கு கல்யாணம். எங்க அம்மா எழுதியிருக்கிறாங்க இன்விடேஷன் வச்சுட்டு, மகனே அண்ணன் மகளுக்கு கல்யாணம், நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அடுத்த பேராகிராஃப்ல எல்லாரும் பட்டுப்படவை கட்டி நட்டு நகன்னு போட்டு வருவாங்க. நீயும் மனைவியும் பிள்ளையும் தான் மொட்டை வருவீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஆனாலும் வந்து விடுங்கள் எழுதிட்டாங்க. ஆனாலும் வந்து விடுங்கள்னு நான் எழுதினேன். அன்னைக்கெல்லாம் ஃபோன் கிடையாது. நான் எழுதினேன், உங்கள் மகனோ மருமகளோ பேரப்பிள்ளைகளோ நகை நட்டு போட்டாதான் அதனால எங்களுக்கு மரியாதை நீங்கள் கொடுப்பீங்க, அதனால தான் நீங்கள் என் மேலே அன்பு செலுத்துவீங்கன்னா, அப்படிப்பட்ட அன்போ மரியாதை எனக்கு தேவையில்லை, நான் கல்யாணத்துக்கு வரல போங்க அப்படின்னு எழுதிட்டேன். கல்யாணத்துக்கு வரல. உடனே எங்கள் அம்மா, எப்பா தெரியாமல் எழுதிச்சேன்ப்பா, எல்லாரும் வாங்கப்பா, வந்தா என்னை பார்த்து நீங்கள் அழக்கூடாது, யாராவது கேட்டால் எதையாவது சொல்லக்கூடாது அப்படின்னு கண்டிஷனில் தான் போனேன். எங்களை பார்த்த உடனே என் மனைவி என் பிள்ளைகள், ஏன்னா காதில் கழுத்தில் ஒன்றும் கிடையாது, அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரில் என் மனைவியும் பிள்ளைகள் தான் காதில் கழுத்தில் போடலை. எங்களை பார்த்த உடனே எங்கள் அம்மாள் தான், ஏன் எழுறீங்க, ஏன் எழுறீங்க? இல்லைப்பா அழலப்பா. யாராவது எங்கள் அம்மாட்ட என்னக்கா உங்கள் மருமகா இப்படி ஏன் கேட்குறீங்க, எதுக்கு அழுறீங்க? இல்லைப்பா. நான் சொன்னேங்க, நகை போட்டதுனால தான் உங்கள் பிள்ளைய மதிப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு அப்படிப்பட்ட மதிப்பு வேண்டியதில்லை, அன்பு வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கு அவசியம் இல்லை.
என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா, என் சொந்தக்கார மதிக்கணும்னு சொல்லி நான் நகை நட்டும் போடுறதா? எனக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிய ஆடம்பரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடம்பரம் சாத்தானுக்குரியதுங்க, எளிமை இயேசுவுக்குரியது. அந்த மனசை புதுசா மாத்திரமே அன்னைக்கு சாத்தான் பிரியமா இருந்தான், ஆடம்பரமா வாழ்ந்தான். இன்னைக்கு மனசை புதுசா மாத்திரமே என்ன செய்யணும்? எளிமையா வாழப்பாரு, எளிமையா வாழப்பாரு. இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்றதாங்க பாக்குறாங்க. ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் எடுக்க போனாங்கன்னா நீட்டான ட்ரெஸ் எடுக்கணும்னு பார்ப்பாங்களா? 4 பேருக்கு மத்தியில் ஸ்டைலாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி எடுப்பாங்களா? ஐயோ, மூச்சே வரல. 4 பேர் பார்த்து என்ன ரசிக்கணும். சி வெக்க கேடு. ரசிக்கிறக்கா ட்ரெஸ்ஸை போடுறேன்? சினிமாக்காரனும் சினிமாக்காரியும் தான் அந்த மாதிரி போட்டு 4 பேர் ரசிக்கட்டும்னு சொல்லி நினைக்கிறான். அந்த மாதிரி ஆக்வாடா போடுறான். அதை பார்த்து உலகத்தான் போடுறான். உலகத்தான் போடுறது இல்லை, இப்போ உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு. உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு. உலகத்தார் மாதிரி சபையார் ட்ரெஸ் பண்றாங்க, ஆடம்பரம். சரி, அந்த நாள்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகிமை போயிடுச்சு. அந்த பழம் சாப்பிட்டதுனால, நன்மை தீமை அறியத்தக்க பழம், அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்க மகிமை போயிடுச்சு, நிர்வாணமாக இருந்துட்டாங்க. இதை உடனே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு நிர்வாணி ஆகிட்டோன்னு. அத்தியலையே தச்சு போட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இது காஞ்சி போயிடும், இது உதிர்ந்து போயிடும். தோல் போட்டாருங்க, தோல் போட்டார். ஏன்? டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது, ட்ரெஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது. மேல இருந்து கீழே வரைக்கும் கவர் ஆகி ட்ரெஸ் போட்டிருக்கேன், அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு எண்ணி தான் தோலோடைய கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற உள்ளாட வரைக்கும் எல்லாமே தெரியுது. ஏன்? ஸ்டைல், அதுதான் ஸ்டைல், அழகு. மாடர்னா இருக்க பாக்குறீங்களா? சிம்பிளா இருக்க பாருங்க. உண்மை உள்ளவன் எப்படி போனா, அவன் சாத்தான் உங்க உண்மை நின்று விலகும்படி கெடுக்க உங்க மனசை கெடுத்துருவானு பயப்படுறேன்றான். அப்போ உங்க மனம் புதுசா மாறணும்னா, 1 பாவத்துக்கு செத்துடணும், 2 உண்மையா இருக்கணும்னா, உங்க மனம் உண்மையா இருக்குன்னா எளிமையா வாழணும். என்ன செய்யலாங்க? என்ன செய்யலாம்? எளிமையா வாழ ஒப்பு கொடுக்கலாமா? இல்ல ஆடம்பரமா தான் வாழணுமா? நீங்க மகிமை அடையணும், எங்க மறுரூபம் ஆகணும்னு சொன்னா எளிமையா வாழுங்க. ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், சிம்பிளா இருக்க பாருங்க. உங்க மனம் புதுசா மாறுதுன்னா உங்க வாழ்க்கை சிம்பிளா இருக்கணும். ஓகே, 1ல் 2. உண்மையா இருக்கிறவன் என்ன செய்வான்? பாவத்துக்கு செத்துருவான், பாவம் செய்ய மாட்டான். 2, சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுவான், எளிமையா வாழ பார்ப்பான். நீங்க மறுரூபம் ஆகணும்னா, நீங்க மறுரூபம் ஆகணும்னு நினைக்கலன்னு வச்சுங்க, என்ன மாதிரி ஆடம்பரம் இருந்துங்க நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தான் வேதனையா இருக்குங்களை பார்க்கும்போது. ஆண்டவர் பார்த்துட்டு அவர் வேதனைப்படுவாரு, ஆனா அது நமக்கு தெரியறது இல்லை. சரி, இப்போ மனம் புதுசா மாறணும். எந்த விதத்தில் மாறுது? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனசிலே தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்மை இயேசுக்குரியது, பெருமை சாத்தானுக்குரியது. மனசுல தாழ்மை வரணுங்க. கவனமா கேட்டுங்க. நம்ம மனம் புதுசா மாறணும்னா, முன்னால இருந்த மனம் எப்படி தெரியுமா? நம்மளை பெருமையா சொல்லுவோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம மனசே சொல்லுவோம். ஆனால் இப்பொழுதோ மனம் மாறுதல் அடையவன், மனசை புதுசா மாத்திரவன் தாழ்மை உள்ளவனா மாறுவான், தாழ்மை உள்ளவனா மாறுவான். இப்போ நம்ம மனம் என்ன சொல்லுது? யாராவது உங்களை உயர்த்தி பேசிட்டா சூப்பர் அப்படின்னு, தாத்தி பேசிட்டா என்ன நடக்குன்றீங்க? ஏய் என்னோட சொன்ன, பெருமை இருக்குன்னு அர்த்தம்.
பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஏசு சொல்லும்போது சொன்னாரு, நீங்க ஒரு விருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுங்க, தாழ்ந்த இடத்துல போய் உட்காருங்க. அவரா பார்த்து விருந்து வீட்டுக்கு கூப்பிட்டவன் மேலே வந்து உட்காருன்னு சொன்னா உனக்கு மரியாதை. நீ எடுத்த உடனே போன உடனே மேலே போய் விஐபி சீட்டில் உட்காந்துட்டா அவன் சொல்லுவான், எம்எல்ஏ வர்றான் கீழே இறங்கியா அப்படின்னா உனக்கு வெக்கக்கேடு. ஏன் அந்த சீட்டில் உட்காரன்னு நினைக்கிறான்? தன்னை குறித்த பெருமை. நீ பெரிய அளவை இரு, இல்லைன்னு சொல்லலை. நீ எளிமை, அதாவது என்ன சொல், மனத்தாழ்மை உள்ளவனாயிரு, மனத்தாழ்மை உள்ளவனாயிரு. அப்ப சாதாரணமா உட்கார்ந்துருவ. நீங்க ஒரு 4 பேர் ஒரு இடத்துக்கு போறீங்க, கூப்பிட்டாங்க, நீங்க 4 பேர் போறீங்க, 3 சீட்டு தான் இருக்கு, 3 சீட்டு தான் இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி ஓடி போய் இழுத்துக்கிட்டு அப்படி உட்காருவீங்களா? இல்ல அவங்க உட்காரட்டும், உட்காருங்க பிரதர், உட்காருங்க சிஸ்டர், நீங்கள் உட்காருங்க 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 அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லுவீங்களா? இல்லை இருங்க நான் உட்காந்துக்கிறேன் அப்படியே உட்காருவீங்களா? இப்போ உங்கள் மனசை உங்களுக்கு தொட்டு பாருங்க, எப்படி தெரியும் பாருங்க. என்ன பண்ணுவீங்க? 4 பேருக்கு திரும்ப சே 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 உங்கள் மனம் புதுசாக மாறலன்னு அர்த்தங்க. நீங்கள் மறுவாக முடியாதுங்க. கல்யாண கார்டில் நீங்கள் சொந்தக்காரங்க, கல்யாண கார்டில் உங்கள் பேரை போடலை, என்ன பண்ணுவீங்க? இப்போ கல்யாண கார்டில் உங்கள் பேரை போடலை, என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் தான் உண்மையை ஒத்துக்காரு, கல்யாணத்துக்கே வரல, போடா நான் மாமன், சொந்த மாமன், என் பேரே போடலை, நான் எதுக்கிட்டா கல்யாணத்துக்கு? அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் மாமங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது என்னை பற்றி உனக்கு கவலை இல்லைடா. பெருமை பெருமை சௌரியே சௌர்னே கேள். மன தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், மனசுல தாழ்மை இருக்கணும். உன் பேச்சை வச்ச நீ தாழ்மையா இருக்கியான்னு தெரியும், உன் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு நீ தாழ்மையா இருக்கான்னு தெரியும், உன் செயல்பாடை வச்ச நீ தாழ்மையா இருக்கான்னு தெரியும். யோசித்து பார். மனசுல தாழ்மையா இருக்கணுங்க. உன் மனம் புதுசா மாறணும்னா தாழ்மை அவசியம். முன்னால் அவன் குருடாக்கி வச்சிருந்தான், அவனுடைய கேரக்டர் நமக்கு இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, நம்ம நல்மனசாட்சியுடன் மாறணும். ஆனால் இப்பொழுதோ மர்வமாக போறோம். அதனால மனசு என்ன ஆகணும்? புதுசா மாறணும், மனசு புதுசா மாறணும். ஸோ முதல்ல மனசு புதுசா மாறினவன் உண்மை உள்ளவனா இருப்பான். உண்மை உள்ளவனா இருந்து பாவத்துக்கு செத்துருவான். சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுவான், சிம்பிளா வாழ நினைப்பான். 2வது மனசை புதுசா மாத்திரவன் என்ன செய்வான்? சாந்தம் உள்ளவனா இருப்பான், மனத்தாழ்மை உள்ளவனா இருப்பான். எங்க இயேசு மகிமை அடைஞ்சாருங்க, அவர் மனத்தாழ்மை உள்ளவருங்க. வேதம் அழகா சொல்லும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். என்ன சொல்லுது? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். அப்ப என்னை விட அடுத்த மேன்மைன்னு என்றான்னு வச்சுங்க, அவன் மனசு புதுசா மாறிச்சுன்னு அர்த்தம். அவன் மனசு புதுசா மாறிச்சுன்னு அர்த்தம். அவனை விட நான் குறைஞ்சவன் இல்லையா அப்படின்னு மனசே சொல்லிச்சுன்னா நம்ம மாறவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம இயேசு வந்தா பறந்துருவோம், மறுவாயிருவோம்? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. மனசுல தாழ்மை வரணுங்க. வெளியே ஆண்டவரே நான் குப்பை, நான் கந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். எவனாவது நம்மளை பார்த்து அட போட குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நம்ம தான் சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் குப்பை, நான் கந்தன்னு சொன்னல, எவனாவது நம்மளை பார்த்து குப்பைன்னு சொல்ல போடா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன ஆகும்? அவனை குப்பை ஆக்கிடுவோம். ஏன்? மனசுல அந்த அளவுக்கு தாழ்வு, பெருமைங்க, பெருமை. இயேசுவை துப்புனாங்க. என்ன மனத்தாழ்மைங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனோன்னு மனசுல பெருமை இருக்கிறதுனால நம்மளால தாங்க முடியலைங்க, தாங்க முடியல. மனசுல தாழ்மை வரணும்.
மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படியானா உங்கள் மனம் முன்னால் பெருமைப்பட்டுச்சுது, இப்போ தாழ்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, மனத்தாழ்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா மனம் பூசம் மாறுதுன்னு அர்த்தம். ஓகே, 2. 1 மனசில் உண்மை இருக்கணும், உண்மை உள்ள பாவம் செய்ய மாட்டான், சிம்பிளாக வாழுவான். 2 மனசில் தாழ்மை வரணும். 3ஆவதாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்போ தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். ஆனால் அந்த தேவ பக்தி மிகுந்த ஆதாயமாக மாறுவதற்கு என்ன காரணம்? போதும் என்கிற மனசு வேணும். எனக்கு போதும் போதும் எங்க போதும் அப்படின்னு மனசு வருதாங்க? நமக்கு போதுங்கிற மனசு வருதா? அது எப்படி போதுமா? வாசிங்க 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஆஹா, போதும் என்கிற மனதுடனே கூடிய என்ன மனது? உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் அப்படிங்கிற மனசு. உங்களுக்கு சம்பளம் வருதுங்க, நல்ல சம்பளம் வருது, ரைட், போதும்னு நினச்சிங்க. திரும்ப எதுக்குங்க? அதில் கொண்டு வந்து பணத்தை போடுறேன், இதில் கொண்டு வந்து பணத்தை போடுறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அந்த மார்க்கெட்டில் போடுறேன், எங்கேயோ பணம் சம்பாதிக்கணும். ஏன் ஆசைப்படுறீங்க? போதும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் போதும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? இருக்கிறது தான் போதும்ல, இருக்கிறது போதும் தானே. சாப்பிடணும், சட்டை போடணும், அப்படித்தானே. இதுக்கு மேல நீங்க பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? ஷேர் மார்க்கெட் பெரிய கம்பெனி, அதுல போட்டா ஷேர் எனக்கு நிறைய வரும். உன்ன உடுக்க உண்டாயிருந்தா போதும் எண்ணுங்க. இன்னைக்கு பணத்துக்கு மேல யாருக்கும் போதுங்கிற எண்ணமே இல்லைங்க. இன்னும் எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், மேல 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 உயர்த்திக்கலாம், போதுங்கிற எண்ணமே வரும். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு பணம் வருதா? ஓகே, நீங்க சம்பாதிக்கிறதுல பணம் வருதா? ரைட், வச்சுங்க. மறுபடியும் அங்க இதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு இன்னும் மேல சம்பாதிக்கணும், மேல சம்பாதிக்கணும் செய்யாத. உன் மனம் பூசா மாறல, பழைய மனசுல இருக்கு. உன் மனம் பூசா மாறல. மனம் பூசா மாறினவன் என்ன செய்வான்? போதுங்கிற மனதோடு இருப்பான். உன்ன உடுக்க உண்டாயிருந்தா போதும் நினைப்பான். ஆனா நமக்கு அப்படியாங்க தோணுது? போதும், நமக்கு சாப்பாடு போதும், சட்டை போதும், அது போதும், அந்த அளவுக்கு தெரியுது. என்ன எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், அப்படி தானே எண்ணம் வருது. போதும் நினைப்ப வரலையே. இப்போ 10 ரூபா கூட கையில் இல்லாதவன் எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். 100 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும். அவனுக்கு 100 ரூபா கிடச்சிச்சுங்க, போதும் நினைப்பான். ஐயோ 1000 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும், சரி 1000 ரூபா கிடச்சிச்சு, 1000 ரூபா போதும் நினைப்பான். 10,000 ரூபா, 10,000 ரூபா வந்துருச்சு, 10,000 ரூபா போதும் நினைப்பான். 1 லட்சம் வந்தால் பரவாயில்லையே, எவனுக்குமே திருப்தி வராதுங்க. ஆனால் நானும் நீங்களும் மகிமை அடைய போகிறோம். அப்படிப்பட்ட மகிமை அடையணும்னு சொன்னால், எப்படி மர்வம் அடையணும்னா, போதுங்கிற மனசு இருந்தால் தான் அடைய முடியும். அந்த மனசு வேணும். அதுதான் புதுசாக மாறிச்சுன்னு அர்த்தம். அந்த மனம் புதுதாகிறதுனாலே மறுவம். இந்த மனம் புதுசாக மாறுதுன்னு அர்த்தம் என்ன? எனக்கு போதும்பா, எனக்கு போதும். உங்க சம்பளத்தில் பணம் வருது, நான் தவறுன்னு சொல்ல. உங்க வியாபாரத்தில் பணம் வருது, நான் தவறுன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு மேலே அதை பண்ணி பணத்தை சம்பாதிச்சணும், இதை பண்ணி சம்பாதிச்சணும், ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும் சொல்லி நீ நினைச்சேன்னு வச்சுக்க, உன் மனம் எங்கோ பழசு நிலைமை போயிடுச்சு. சாத்தான் கண்ட்ரோலில் இருந்துச்சு பாருங்களேன், அந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் மனம் புதுசாக மாறிச்சுன்னா என்ன செய்யணும்? எனக்கு போதும்பா, ஆண்டவர் இந்த சம்பளம் கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காரு, சட்டை கொடுத்துருக்காரு, கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்லுவேன் எனக்கு போதும்பா. உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, எங்கள் அள்ளி கொடுத்த மொத்தமாக நான் வயிற்றுக்குள்ளே போட்டேன், நான் ஒன்றும் போடலையே. எனக்கு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் ப்ரொவிஷன் கொடுக்குறாரு, சட்டை பேண்ட்டு வாங்கி கொடுக்குறீங்க, சரியா? எனக்கு டீசலுக்கு, பெட்ரோலுக்கு, ஈபிக்கு, பாலுக்கு, இதுக்கு தாங்க வேணும்.
இது போக மீதியை நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணட்டும்? நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னா இந்த காரியம் போக மீதி காரியத்தை நான் எடுக்கவே மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவேன். ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவேன். நீ போதும் நினைக்கலன்னு வச்சுக்க, உனக்கு பணத்துக்கு மேலே ஆசை வருது, என்ன வேணாலும் செய்வேன். உன் மனம் புதுசாக மாறணும்னா எனக்கு போதும்னு நினச்சிக்க, இது போதும் அப்படின்னு நினச்சிக்கோ. இப்போ எனக்கு நீங்கள் சிலர் தசம்பாகம் கொடுக்குறீங்க, அநேகர் கொடுக்கறது இல்லை. நான் யார்கிட்டையும் என்ன கேட்டதும் இல்லை, ஏன் கொடுக்கலன்னு கேட்டதும் இல்லை. ஆனால் கவனமாக கேட்டுங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, இதில் எடுக்கிறது ட்ரஸ்ட்டுக்குரியது, நீங்கள் கொடுக்கறது எனக்குரியது. ஆனால் ஒரு நாளும் நான் எனக்குன்னு சேர்க்கவே மாட்டேன். என் சாப்பாடு, பெட்ரோல், காய்கறிக்கு என் மனைவிட்டு காசு கொடுத்துருவேன். காய்கறிக்கு, முட்டைக்கு, கறி கூட வாங்குறதில்லை. யாராவது வந்தால் தான் வாங்கிக்குவோம். இப்போது நீங்கள் தர்ற காசெல்லாம் என்கிட்ட வருது, நான் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறேன், என்ன செய்கிறேன்னு என் மனைவி கூட தெரியுது. என் மனைவி ஒரு நாள் கூட ஏங்க இவ்வளோலாம் வருது, என்னங்க பண்ணுறீங்க, யாருக்குங்க கொடுக்குறீங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கூட கூடாதா, எனக்கு இதை பண்ணிடக்கூடாதா, ஒரு நாளும் கேட்டதில்லை, ஒரு நாளும் கேட்டதில்லை. இப்போ நான் இதுக்கெல்லாம் செலவு மீதி அத்தனையும் சர்ச்சு ட்ரஸ்ட்டில் போட்டுறேன், இல்லைன்னா ஊழியக்காரருக்கு ஊழியங்களுக்கு கொடுத்துறேன். எனக்கு போதும்பா, எனக்கு போதும். மேலே மேலே வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறேன், என்னங்க பண்ண போகிறேன், ஒரு நாள் விட்டுட்டு போகிறேன். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட்னு இருக்கார், அவர் உலகத்தில் 3 பகுதியில் 2 பகுதியை பிடிச்சிட்டார், 2 பகுதியை பிடிச்சிட்டார். அவர் கிரேட்டு. ஆனால் சாகும்போது என்ன சொன்னாராம், என் கை 2ஐயும் விரித்து வச்ச மாதிரி பெட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போங்கப்பா. ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு இவ்வளவுலாம் நான் சேர்த்தேன், ஆனால் போகும்போது நான் வெறுங்கையாக தான் போகிறேன்னு சொல்லி உலகம் தெரியணும்னு சொன்னான். நம்ம போகும்போது எப்படிங்க போவோம்? இப்போது மனைவிக்கு ஆசைப்பட்டு ஒரு தங்க கொலுசு போட்டு விட்டான்னு வச்சுங்க, புருஷன் தங்க கொலுசு, அவள் திடீர்னு செத்து போயிட்டா, என்ன பண்ணுவான், என் மனைவிக்கு ஆசையாக போட்ட கொலுசு போட்டும் போ அப்படின்னு நினைப்பான், கட் பண்ணி எடுத்துருவான். இன்னும் சிலர் மெட்டி போட்டு அனுப்புவாங்க, மெட்டி போடுவாங்க. ஆனால் சாகும்போது மெட்டியை கட் பண்ணி எடுத்துவாங்க. அது மிஞ்சி போனால் 400 ரூபா இருக்கும் வெள்ளி, அதை கூட விட மாட்டான். மனைவியே போகிறாள், போமா, சி நான் ஆசையாக உனக்கு செஞ்சேன், போ கொண்டு போ அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு நினைப்பு, மனைவியே போயிட்டா மெட்டி எதுக்கு அப்படி போடும். எனக்கு என்னன்னு தெரியலைங்க. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள கடைசி நாட்களில் வசனம் சொல்லும், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதில் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியராயும் பணப்பிரியராயிருப்பார்கள். போதெல்லாம் சொல்ல மாட்டான், போதுன்னு சொல்லவே மாட்டான். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி மேன்மை வச்சுக்கலாம். ஓ பாஸ்டர், நீ வயசானவர், காடு வா வாங்குது, வீடு போங்குது, அதனால உனக்கு தேவையில்லை. எங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்காங்க, உனக்கு பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துச்ச, எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, எனக்கு தேவையில்லை. தேவைதான், அதுக்கு தானே சம்பளம் கொடுத்தாரு, வச்சுங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு சேர்ந்து வரணும் பார்க்குறீங்களே, எப்படி அது? போதும்னு நினச்சிங்க, உங்களுக்கு இருக்கிற போதும்னு நினச்சிங்க. ஸோ மனம் புதுசாக மாறிச்சுன்னா பணத்துக்கு மேலே ஆசை வராதுங்க. சரி போதும் போதும் போ அப்படின்னு விட்டுரும், போதும் போ அப்படின்னு விட்டுரும். அருமையானே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதுசாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுவான், முதல்ல பாவத்துக்கு செத்துருவான், 2 எளிமையாக வாழ்வான், 3 மனத்தாழ்மையா இருப்பான், மனசுல தாழ்மையா இருப்பான், அப்புறம் போதுங்கிற எண்ணம் வச்சுவான், போதுங்கிற எண்ணத்தை வச்சுவான். சரி, இப்போ மனம் புதுசா மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். வந்த எல்லாரும் நீங்க கேட்டுட்டு இது என்னடா புதுசா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேஸ்ட். மனம் புதுசா மாறி நான் மறுரூபம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன்.
ஓகே, அடுத்தது என்ன? முதல்ல உண்மை, மனசில் உண்மையில் இருக்கணும், புதுசாக இருக்கணும், புதுசாக மாறணும். அப்படின்னா பாவம் செய்ய மாட்டான், எளிமையாக வாழ்வான். ரெண்டாவது மனசில் தாழ்மையாக இருப்பான். மூணாவது போதுன்னு நினைப்பான். நாலாவதாக வாசிங்க ரோமர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த வசனங்களுக்கு நானும் நீங்களும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணுமா? ரட்சிக்கப்படும் முன்னால கீழ்ப்படுறதே இல்லை. இப்போ மனம் புதுசாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம மறுரூபம் ஆகணும்னா மனசு என்ன ஆகணும்? புதுசாக மாறணும். புதுசாக மாறணும்னா என்ன செய்யணுமா? மனசு மாறணும்னா ஒரு வசனத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. மனசார நான் கீழ்ப்படுறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் வசனத்தின்படி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையே. ஏன்? மறுரூபம் ஆகணுங்கிற எண்ணம் வரலங்க. மறுரூபம் அடையணுங்கிற எண்ணம் வரல. ஏதோ இந்த உலகத்தில் ஆசுவாமா இருக்கலாம், முடிஞ்ச உடனே பொருளோத்து போயிடுவோம் நினைப்பு. நோ. அருமையானே, வேதம் சொல்லுது மனப்பூர்வமாய் தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்படின்னா வசனத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசுறாருன்னா, ஓகே ஆண்டவரே இன்னைக்கு நான் கீழ்ப்படுறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தர் என்கிட்ட பேசினா சொல்றேன்றீங்களா? எப்படி பேசுவாரு? வானத்துல குதிச்சு வந்தா பேசுவாரு. அதான் வசனம் இருக்குல்ல, அடுத்து இங்க இருந்து சொல்லி தர்றாருல்ல, அதை தான் வசனமா உங்ககிட்ட பேசுறாரு. கீழ்ப்படிங்க. அதுவும் மனப்பூர்வமா கீழ்ப்படிக்கணும். ஆண்டவரே, ஐயோ இந்த கிழமை வேற சொல்லிட்டே கிடக்குறான், அதனால தான் அந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. சொல்லாத, இந்த கிழமைன்னு சொல்றதுக்காக சொல்லாத. நீ ஆண்டவர் சொன்னார் அதனால நான் கீழ்ப்படுறேன் அப்படின்னு சொல்லி எந்த வசனமா இருந்தாலும் கீழ்ப்படி. மனப்பூர்வமாக கர்த்தருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் அப்படிதாங்க விரும்புறாரு. என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். வரும்போது இயேசு வரும்போது வசனத்துக்கு நடுங்கி வாழ்ந்தான் பாத்தீங்களா? அவனைத்தான் பார்ப்பேன்றார். அவனை தான் பார்ப்பேன்றார். பாஸ்டர் கட்டாயப்படுத்தினார், அதனால தான் சொல்ல கொடுத்த வாரம் இதுதான் சொன்னார், அதனால தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னவனெல்லாம் கூப்பிட மாட்டார். மனம் புதுசா மாறணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் அப்படியே கீழ்ப்படினுங்க. மனப்பூர்வமா கீழ்ப்படினும். எல்லாராலும் முடியாதுங்க. அவர் மேல யாருக்கு வைராக்கியம் இருக்குதோ, அன்பு ஜாஸ்தி இருக்குதோ, அவனால் தான் முடியும். அவனால் தான் முடியும். வசனம் என்ன சொல்ற? கீழ்ப்படியா வழிபார். மனப்பூர்வமாய் அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படினும். மனப்பூர்வமாய். உங்க மனம் புதுசா மாறிச்சுன்னா மனப்பூர்வமான சந்தோஷமா கீழ்ப்படுற ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். உனக்கு தான் மனசு பூர்வமா மாறலையே. 90% தான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்க. அதனால தான் உன் மனசு மாறாம இன்னும் சில வசனங்களுக்கு வாழ முடியல. புரியுதா? சரி, 5வது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இப்போ காணிக்கை உற்சாகமா கொடுக்கணுமா? ஆனா மனப்பூர்வமா கொடுக்கணுமா? காணிக்கை நீங்க கொடுக்கும் போது மனப்பூர்வமா கொடுக்கணும். காணிக்கை பெட்டி இருக்கு, தசம்பம் இருக்கு, நீங்க மனப்பூர்வமாய் கொடுக்கணுமா? காணிக்கை எப்படி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. மனப்பூர்வமா கொடுக்கணுமா, உற்சாகமா கொடுக்கணுமா? வேதம் சொல்லுது உங்களை ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக காணிக்கை செலுத்துங்கள், அப்படிதான் சொல்லுது. ஆனா ஆசீர்வாதம் நிறைய வந்துச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி காணிக்கை செலுத்து. மனப்பூர்வமா செய்ய, மனப்பூர்வமா செய்ய. காணிக்கை கொடுக்குற மனப்பூர்வமா செய்ய, அது உற்சாகமா செய். உங்க பிள்ளை ஒரு ஐஸ்கிரீம் கேட்குது, 150 ரூபா, அதை வாங்கி கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் அவர் மனப்பூர்வமாக கொடுக்குறீங்க உங்க பிள்ளைக்கு, சந்தோஷம். அதே நேரத்தில் கர்த்தருக்கு எப்படி கொடுப்பீங்க? 150 ரூபா காணிக்கை போட்டுருவோமா? எங்க ஆண்டவருக்கு கொடுக்கறதுல மனப்பூர்வமா கொடுக்க பெறுமுனுங்க, மனப்பூர்வமா கொடுக்கணுங்க.
ஆண்டவரே உங்களுக்கு தானே வச்சுங்க. நீங்கள் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் கணக்கு, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்தீங்கன்னா அது பரலோகத்தில் கணக்கு வராது. மனப்பூர்வமாக கொடுக்குமா, அது ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக என்ன இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், நம்ம ஆபிரகாம் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவும் 2 தூதர்களும் வந்திருக்கிறாங்க. 2 தூதர்களும் வந்திருக்கிறாங்க. அப்போது ஆபிரகாம் சொல்கிறான், நீங்கள் மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய போகிறதுக்கு மனைவிட்ட சொல்கிறான், ஏம்மா நீ 3 படி மெல்லிய மாவெடுத்து அப்பம் சூடு அப்படின்னா. இப்போ நம்ம வீட்டில் அப்படி சொன்னால் என்ன ஆகுன்றீங்க? நம்ம வீட்டில் அப்படி சொன்னால் ஏங்க உங்களுக்கு கணக்கு தெரியலங்க, 3 பேர் வந்திருக்காங்க, 3 பிடியா 3 படியா? 3 பேர் 1/4 கிலோ பரவாயில்ல, 3 படி மாவு எடுக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவே இல்லை. ஓகே, நேர ஓடுறான், மாட்டு மந்தைக்கு ஓடுறான், ஒரு இளம் கன்றை பிடிக்கிறான், அடித்து எனக்கு சமையல் பண்ணி கொடுப்பான். வந்திருக்கிறது இயேசு. ஏங்க 3 பேருக்கு எவ்வளோ சாப்பிட்ருவாங்க? ஒருத்தருக்கு 1/2 கிலோ சாப்பிடுவாங்களா? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, 1/2 கிலோ சாப்பிடுவாங்களா? நாங்கள்லாம் 1 கிலோ கூட சாப்பிடுவோம். அப்படி சொல்றீங்களோ? அதான் அமைதியாக இருந்துச்சிங்களோ? ஒருத்தருக்கு 1/2 கிலோன்னா கூட 1.5 கிலோ தான். ஒரு கண்ணுக்குட்டியே அடிக்கிறான், அடித்து கொண்டு வந்து கொடுத்தான். எதுனால கொடுத்தான்னு சொல்லுங்கள், எதுனால கொடுத்தான்? எங்கள் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்புங்க, மனப்பூர்வமாக கொடுக்கணும். என் ஆண்டவருக்கு நான் மனப்பூர்வமாக கொடுக்கணும். அன்பு இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பான், அன்பு இல்லைன்னா கிள்ளி கொடுப்பான், அவ்வளோதான். எப்படி கொடுக்குறீங்க? மனப்பூர்வமாக கொடுக்கணுமாங்க காணிக்க, அதுவும் சந்தோஷமாக கொடுக்கணுமா, உற்சாகமாக கொடுக்கணுமா? சரி, ஊழியக்காரரு காணிக்க கேட்குற பொருளுக்கு நான் சொல்லக்கூடாது, எனக்கு காணிக்க அவசியம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு முக்கியம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் முக்கியம், உங்களுக்கு கர்த்தர் முக்கியம். கர்த்தர் முக்கியமாக இருந்தால் காணி கொடுப்பீங்க. நான் சொல்லுது புரியுதா? நான் முக்கியமா கர்த்தர் முக்கியமா? நீங்கள் கர்த்தருக்கு காசு கொடுக்கணுமா, ஊழியக்காரன் கொடுக்கணுமா? அப்படின்னா உற்சாகமாக கொடுத்துங்க. உங்கள் மனசே மாறணும். இன்னும் எப்படா போடலாம், இன்னும் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல உற்சாகமாக கொடுக்க பார்க்கணுங்க, உற்சாகமாக கொடுக்க பார்க்கணும். சரி, இது 5, 6, 7 முடிச்சிடறேன். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். என்ன சொல்றாரு? உங்க மனசு எப்படி மறுவாகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்க மனசு புதுசா மாறணும். புதுசா மாறுற மனசு எப்படி இருப்பான்? மனப்பூர்வமாய் மன்னிப்பான். யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க, யாரையாவது மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. உங்க மனசு நீங்க புதுசா மாறலங்க, நீங்க மறுரூபம் அடைய முடியாது. உங்க மனசுல கசப்பை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க, யாரையாவது மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. கேட்டா என்ன பண்ணுவேன்? இயேசு வருவார், நான் பறப்பேன். நடக்காது. மனப்பூர்வமா மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். எப்படி மன்னிக்கணுமா? கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இப்ப எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணுமா? இப்போ மனம் புதுசா மாறுவேன், மனசுல புதுசா ஆண்டவருக்கு இன்னும் வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறவன், மறுரூபம் ஆகணும்னு நினைக்கிறவன் மனசுல என்ன பண்ணணும்? அடுத்தவங்கள மனப்பூர்வமா மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து மன்னித்தது போல. கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? மன்னிச்சுட்டு மறந்துட்டாரு, மன்னிச்சுட்டு தூர போட்டார். இப்போ உங்களால யாரையாவது மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க, மன்னிக்க முடியாம உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. எத்தனை பேர் என்னென்னமோ பேசுனாங்களே, உங்களால மன்னிக்க முடியலையே. எப்படி மன்னிக்கணும்? மன்னிச்சுட்டு மறந்துடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், பசியா இருக்குன்றான், உட்கார வச்சுட்டு வா உட்கார்,
அன்னைக்கு என்ன சொன்னேன்? உட்கார் உட்கார். அன்னைக்கு என்ன சொன்னேன்? உட்காருப்ப, சாப்பாடு. ஏம்மா சாப்பாடு எட்டுவா ஐயாவுக்கு. என்னடா அன்னைக்கு சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அவ்வளவு திமிர. சாப்பிடுப்பா சாப்பிடு. ஏம்மா பிரியாணி இருக்குல்ல, அதை எட்டுவா, சாப்பிடுப்பா சார். ஏய், எனக்கு நீ வருவேன்னு தெரியும்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியுண்ட டேய் அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு, வெங்காயம் இட்டுவாம்மா, வெங்காயம் இட்டுவா ஐயாவுக்கு போடு. இவன் திம்மா நாக்கு ஓடியே போயிடுவேன். யோசிச்சுங்க, எங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டா திரும்ப அந்த எண்ணமே வரக்கூடாதுங்க. அன்னைக்கு இப்படி பேசினாலே நான் மன்னிச்சேன், ஆனால் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. போகலைன்னு வச்சுக்க, உன் மனம் புதுசாக மாறவில்லை, நீ மறுரூபம் ஆக முடியாது. என்ன செய்யலாங்க? இப்போ மனப்பூர்வமாக மன்னிக்கணும். யாரையாவது மன்னிக்க முடியாமல் உட்காந்துருக்கலான்னு பாருங்க. இயேசு வந்தால் போயிடலாமா? போயிடலாமா? மன்னிச்சிங்கன்னா உங்கள் மனம் புதுசாக மாறிச்சுன்னு அர்த்தம். மன்னிக்கலன்னா உங்கள் மனம் புதுசாக மாறவில்லைன்னு அர்த்தம். உங்கள் மனம் புதுசாக மாறினாதான் நீங்கள் மறுரூபம் அடைய முடியும். ஓகே, இது 6 7 வாசியம் முடிச்சுவோம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சரிங்க, நம்ம ரட்சிக்கப்படும்னால நம்ம வாழ்க்கையில் துக்கமும் தோயும். நம்ம ரட்சிக்கப்பட்டவரை மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் சூழ்நிலை வந்தோடனே ஸ்வங்கின்னு, இந்த பஞ்சர் ஆன டயர் மாதிரி ஸ்வங்கின்னு ஆயிடும். புருஷ மனைவி சண்டை போட்டிருப்பாங்க. நான் திடீர்னு போயிட்டு, வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், ஐயோ 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 பாஸ்டர் உட்கார்றா. நான் போன பிறகு தான் சண்டையை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சமானமாக இருக்கிற மாதிரி நடிப்பு. ஏங்க, கர்த்தருக்குள் எப்பொழுது, இங்கே என்ன இருக்கு பாருங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு ஏன்ட்ட சொல்றீங்களா? இருங்கள்னு ஏன்ட்ட சொல்றீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? என்ன நடந்தாலும் எங்க, எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாம நடக்காதுங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும். இப்படி நினைக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? ரைட், எல்லாம் நடந்தது நன்மைக்கு தான், போ விடு அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். ஸோ மனம் மகிழ்ச்சி. மனசுல மகிழ்ச்சி இல்லைன்னா இயேசுவை தரிசிக்க முடியாதுல்ல. மகதலேனா மரியாதையும் பார்த்துருக்கோம், 2 சீஷர்களையும் பார்த்துருக்கிறோம், துக்கத்தினால சந்திக்க முடியல. ஆகவே எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் வாழ்க்கையோ நடந்த பிரச்சனை பெருசு, தாங்க முடியாத வேதனை. ஆனால் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் அறியாம அது நடக்கவில்லை. ஆண்டவர் அறியாம நடக்கவில்லை. என்ன செய்யலாம்? ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி நமக்குள்ள சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உண்மையிலே சந்தோஷமா இருந்து என் மனம் புதுசா மாறி நான் மறுரூபம் அடைய விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மனசை புதுசா மாற்றி மறுரூபம் அடைய பண்ணுவார். ஆமேன். இப்போ யாருக்காவது கவலை இருக்கா? ஒருத்தருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நம்ம சபையார் தான் வசனத்தின்படியே வாழ்கிறவங்க. கவலை இருக்கக்கூடாதுன்னா கவலையே இல்லாமல் இருக்கீங்க பாருங்க. அதுதான் கரெக்டு. சரி, எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? என் மனம் புதுசாக மாறினாதான் நான் மறுரூபம் அடைய முடியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் மனசை புதுசாக மாற்றுங்க. முன்னாட்களில் என் மனசை குருடாக்கி வச்சுதான் சாத்தான். ஆனால் ஆண்டவரே, மகிமையான உம்முடைய ஒளியாகிய சுவிசேஷத்தால் என் மனசை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றிட்டீங்க. ஆண்டவரே, இப்பொழுதோ என் மனம் புதுசாக மாறினாதான் நான் மறுரூபம் அடைய முடியும்.
என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு என்றைக்கு வருவாரோ எங்களுக்கு தெரியாதப்பா. இயேசு என்றைக்கு வந்தாலும் நான் ஆண்டவரே மர்வம் அடையத்தக்கதா என் மனம் பூசா மாறி விடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மனம் பூசா மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ 4 பேருக்கு மத்தியில் நான் நடிக்கிற விரும்பலை. என் மனசை ஆண்டவரே நான் மர்வமாக விரும்புகிறேன்பா, மர்வமாக விரும்புகிறேன் ஆண்டவரே. என் மனசை இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். புதுசா மாறணும், என் மனம் புதுசா மாறணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மனம் புதுசா மாறணும்னா மனசுல உண்மையா இருந்து நான் பாவம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சிம்பிளா வாழணும் ஆண்டவரே. என் மனசுல உண்மையா இருந்து நான் சிம்பிளா வாழணும், பாவத்தை வெறுத்து வாழணும். எனக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதே நேரத்தில் மனத்தாழ்மை வேணும் ஆண்டவரே. எனக்கு பெருமைங்கிறதே எனக்கு வேண்டாம்பா, பெருமையே வேண்டாம். மனசுல தாழ்மை அவசியம்பா. அந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்ன சூழ்நிலை வந்தாலும் தாழ்மையா இருப்பதற்கு எனக்கு கிருபை தருவீராக. மனத்தாழ்மையா இருக்க போதுங்கிற மனசு எனக்கு போதும் ஆண்டவரே. போதுங்கிற மனசை தாங்க. எதுலையும் எனக்கு போதாதுன்னு நினைக்காதபடிக்கு என் மனம் புதுசா மாறுதுன்னா எல்லாம் போதும்னு நினைக்கிற அளவுக்கு என் மனசை மாத்திருங்க ஐயா. மனப்பூர்வமா வசனத்துக்கு கீழ்ப்படுறதுக்கு எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. என் மனம் புதுசா மாறணும்னா வசனத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படி எனக்கு உணர்வுள்ள ஆவியை தருவீராங்க ஆண்டவரே. கொடுப்பதில் நான் மனப்பூர்வமாய் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. மன்னிக்கிறதுல மனப்பூர்வமாய் மன்னிக்க. இதெல்லாம் புதுசா மாறணும்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் ஆண்டவரே சொல்லுங்க. என் மனம் புதுசா மாறணும்னு நினைக்கிறனால இப்படிதான் சொல்றேன். நான் மன்னிக்கணும், கர்த்தருக்கு உத்தமமா கொடுக்கணும். எப்பொழுதும் மனதில் நான் சந்தோஷமா இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எப்படியாயினும் இயேசு வரும்போது நான் மர்வம் அடையத்தக்கதாய் ஆண்டவரே என் மனம் புதுசா இன்னைக்கு மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மனம் புதுசா மாறட்டு ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஓ என் மனசு புதுசா மாறின ஆண்டவரே. என் மனசு புதுசா மாறினாதான் நான் மர்வம் அடைய முடியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் கேட்ட வசந்தபடி என் மனசு புதுசா மாத்திக்கிட்டே இருங்க ஆண்டவரே. எப்போ ஒரு வாரம் தெரியல இயேசு, அது வரைக்கும் என் மனசு புதுசாவே மாறிட்டு இருக்கணும். என் மனசு புதுசாவே ஆகிட்டு இருக்கணும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ரகாதான ரபா ஷகால ரதுரி சந்தாரா பாபா ஜீசஸ். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தில் இருந்தபோது பிசாசு எங்கள் மனக்கண்களை குருடாக்கி விட்டான். ஆனால் தேவன் எங்களை நேசித்து சுவிசேஷத்தின் ஒளியாகிய அந்த ஒளி எங்களுக்குள்ளே வந்து எங்கள் மனதை பிரகாசமடை செய்தீர். இப்பொழுதோ எங்கள் மனம் புதிதாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறீர். நாங்கள் மர்வம் அடையும்படிக்கு எங்கள் மனம் புதிதாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறீர். எங்கள் மனசுல ஒளியை தந்தீங்க, நன்றி. ஆனா மனம் புதுசா மாறினாதான் மர்வம் அடைய முடியும்னு சொல்லி எந்தெந்த விஷயத்துல மனம் புதுசா மாறணும்னு சொன்னீங்களோ அது எங்க மனசுல பதிஞ்சிருக்கட்டும் ஆண்டவரே. எங்க மனசுல பதிஞ்சிருக்கட்டும். எப்படியாயினும் நீங்க விரும்புறபடி மனம் புதுசா மாறி நாங்க மர்வம் அடையணும். எங்க சபையில் உள்ள ஒருத்தரை கூட கைவிட்டுறாதீங்கப்பா, ஒருத்தரை கூட கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை மர்வப்படுத்தும்படிக்கு எல்லாரும் தேவனே தங்கள் மனதை புதிதாய் வைத்துக் கொள்ள நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதுசாக வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து வருவாரானால் அவரை சந்திக்க ஆண்டவரே மர்வம் அடைய எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya.